நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய கிராம கமிட்டிகளுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழோடு விளையாடும் சொற்பொழிவாளர், அருமைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போர்ஸ் அவர்களை உரை நிகழ்த்த வருக வருக என வரவேற்கிறோம். மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் குடியரசு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் அன்பு சகோதரர், சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய தம்பி செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு குடியரசு விழா சிறப்புரை ஆற்றுவதற்காக நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற உலகம் முழுவதும் அறியப்பட்ட, நாடு முழுவதும் போற்றப்பட்ட, பொருளாதார அறிஞர்களால் கொண்டாடப்பட்ட, ஆசியாவினுடைய மிகச்சிறந்த நிதி அமைச்சர் என்கிற அங்கீகாரத்தை தன்னுடைய பணிக்காலத்திலே பெற்று தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு சிதம்பரம் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய தம்பி, காஞ்சிபுரம் தொகுதியினுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மதுரை மண்ணுக்கு நெருக்கமானவர் அன்பிற்குரிய தம்பி விஸ்வநாதன் அவர்களே, இந்த விழாவிலே முன்னிலை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய பெனட் அந்தோணிராஜ் அவர்களே, ஆலந்தூர் ரவிச்சந்திரன் அவர்களே, அம்மாப்பட்டி பாண்டி அவர்களே, CR சுந்தரராஜன் அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முருகன் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி சிலுவை அவர்களே, அன்பிற்குரிய தம்பி மாரியப்பன் அவர்களே, ஜீவன் மூர்த்தி அவர்களே, வரதராஜன் அவர்களே, தொகுதியினுடைய அமைப்பாளர்களாக மதுரையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் போஸ் அவர்களே, காமராஜ் அவர்களே, பறக்கும்படை பாலு அவர்களே, பால் ஜோசப் அவர்களே, துரைராஜன் அவர்களே, ராஜா முகமது அவர்களே, செய்யது பவர் அவர்களே, மலர் பாண்டியன் அவர்களே, என் அன்பிற்குரிய செல்வராஜ் பாண்டியன் அவர்களே, இறுதியாக இந்த மாபெரும் கூட்டத்தினை ஒருங்கிணைத்து ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மதுரை மாநகரிலே ஒரு காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ய முடியும் என்பதை உணர்த்தி இருக்கின்ற மதுரை மாநகர காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய தம்பி கார்த்திகேயன் அவர்கள், என் முன்னாலே திரளாக அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பல்வேறு தளங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய தேசிய சொந்தங்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மதுரை வாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தேசத்தினுடைய 75வது குடியரசு விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு பெருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் என் அன்பார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கூட்டங்களிலே பேசியே வளர்ந்தவன் நான். ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக காங்கிரஸ் மேடையிலே பேசுகிறேன். ஆனால் இடையிலே சில காலங்கள் மேடையிலே பேசக்கூடிய பழக்கமே மறந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் பொதுமக்களோடு பிரச்சார தொடர்புகளை இழந்துவிட்டோம் என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில்தான் காங்கிரஸை மக்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நெருக்கமாக அழைத்துச் செல்வது இதை போன்ற பொது உரையாடல்கள் மூலம்தான் சாத்தியம் என்பதை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் உணர்ந்து இதை போன்ற மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விரிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் பேரில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நகரம் மதுரை. மதுரை என்பது அதனுடைய வரலாறு இன்று 5500 ஆண்டுகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறது.
மதுரையை சுற்றி இருக்கிற கீழடி, பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பூமி, அங்க இருக்கின்ற நாகரிகம், அந்த நாகரிகத்தினுடைய தொன்மை, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது உலக நாகரிகத்திற்கே வழிகாட்டிய நாகரிகம் இந்த வைகை மண்ணிலும் பொருணை மண்ணிலும் தான் விளைந்தது என்பதை இன்று உலகுக்கு சொல்லக்கூடிய மகத்தான நாட்களிலே நாம் எல்லோரும் வாழ்கிறோம். மதுரை மாவட்டத்தினுடைய வரலாறு என்பது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிக நெருக்கமான வரலாறு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வரலாற்றில் மதுரைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த தேசத்தை தன் காலால் அளந்து, தன் தேகத்தினுடைய குருதியால் இதை விளைய வைத்து, தன் உயிரால் இந்த நாட்டை உருவாக்கிய நம்முடைய மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் இங்கேதான் தன்னை அரை நிர்வாண பக்கிரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இந்த மண்ணிலே இருந்த ஜார்ஜ் ஜோசப், மதுரை மண்ணிலே பிறந்த வளர்ந்த வாழ்ந்த அந்த மாபெரும் தியாக தலைவன் பெரியாரை வைக்கம் போராட்டத்திற்கு அழைத்து சென்ற வரலாறு யாருக்கு உண்டு என்று சொன்னால் மதுரை மண்ணிலே இருந்த காங்கிரஸ்காரரான ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு உண்டு என்பதை வரலாறு ஒரு நாள் மறக்க முடியாது. உலகம் இருக்கின்றவரை, இந்திய ஜனநாயகம் இருக்கின்றவரை, பொது நிர்வாகம் இருக்கின்றவரை, ஊழலற்ற நிர்வாகம், கரைபடியாத கரங்கள், மாசற்ற பொது வாழ்க்கை என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் கக்கஞ்சி அவர்கள் காலால் அளந்த மண் இந்த மண். ஆலயத்திற்குள்ளே போவதே மிகப்பெரிய அபச்சாரம். யார் ஆலயத்திற்குள்ளே வர முடியும்? பிறப்பினால் உயர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆலயத்திற்குள் வரலாம். அப்படிப்பட்ட இருந்த சூழ்நிலையை முதலில் வரலாற்றில் மாற்றி எழுதி ஒடுக்கப்பட்டவர்களை, பட்டியலத்து மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை தோளில் கைபோட்டு அழைத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்ற வைத்தியநாத ஐயர் வாழ்ந்த மண் இந்த மண். காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் சுப்பராமனை போன்றவர்கள், லட்சுமியானன் பாரதியை போன்றவர்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் வரையறுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார். மதுரை சுற்றியுள்ள பகுதியிலே தியாகத்தால் குடம் போட்டு வளர்த்த தியாகிகளுடைய பட்டியல் நீண்ட பட்டியல். அதை பேசுவதற்கு தனி மேடை வேண்டும். இந்த குடியரசு விழாவிலே அவர்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டிலே வாழ்கிறோம், பெரிய நிலச்சுவாந்தாராக இருக்கிறோம், நன்றாக படித்திருக்கிறோம், நிறைவான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற போது இதற்கெல்லாம் யார் காரணம் என்று ஒரு நாள் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய தந்தையர்களுக்கும் நம்மை பெற்றவர்களுக்கும் கொண்டு போய் திரி கொடுக்கிறோம், அவர்களை நினைத்து பார்க்கிறோம். உங்களால் தான் நீங்கள் தந்த வீடு இந்த வீடு, நீங்கள் தந்த நிலம் இந்த நிலம், நீங்கள் படிக்க வைத்ததால் நான் பட்டதாரி, நீங்கள் வாழ வைத்ததால் நான் அரசு அதிகாரி, நாகரிகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் கோவணம் கட்டிக்கொண்டு நிலத்திலே உழுதீர்கள். உங்களை எல்லாம் நன்றியோடு நினைக்கிறோம் என்று நம் பெற்றோர்களை, நம்முடைய முன்னோர்களை எப்படி கையெடுத்து கும்பிடுகிறோமோ அதை போல இன்றைய தினம் இந்த தேசத்தை குடியரசு தினமாக்கி மக்களால் நாமே நம்மை ஆளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அந்த 3 பெரும் தியாக தலைவர்களை நன்றியோடு நினைப்பதற்காகத்தான் இந்த குடியரசு விழாவிலே 3 பேரை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் 33 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் முக்கியமான தெய்வங்கள் 3: பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் the holy trinity என்று சொல்வார்கள். பரிசுத்த தமத்திருத்துவம், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று சொல்வார்கள். என் அருமை நண்பர்களே, இந்த நாட்டினுடைய மக்கள் அப்படி ஒரு 3 பேரை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் காந்தி, நேரு, அம்பேத்கர் என்று சொல்வதுதான் இந்த நாட்டினுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய பொருளை புரிந்தவர்கள். 1947
குண்டூசி கூட செய்ய முடியாத நாடு. என் அருமை நண்பர்களே, மாமன்னர் திருமலநாயக்கர் மன்னர் ஆண்ட மண் இந்த மண். பக்கத்திலே கிழவன் சேதுபதி ராமநாதபுரம் சமஸ்தானம். இந்த வரலாற்றினுடைய பதிவேடுகளை எல்லாம் பாருங்கள். வெள்ளைக்காரன் ஆட்சியிலே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் இருக்கின்ற கெசட்டியர் என்று சொல்லக்கூடிய பதிவான அரசு ஆவணங்களே பாருங்கள். உடன்கட்டை எத்தனை நடந்திருக்கிறது இந்த மண்ணிலே. மதுரை மண்ணிலே கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறியவர்கள் எத்தனை பேர்? ராமநாதபுரம் மண்ணிலே எத்தனை பேர்? திருநெல்வேலியிலே எத்தனை பேர்? 1900, 1910, 1908 முதல் தேசத்தினுடைய கணக்கெடுப்பு நடந்த போது படித்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர்? என் அருமை நண்பர்களே, 1908 சென்சஸ் கணக்கெடுப்பு படி படித்தவர்கள் 1000க்கு 6 பேர். 1000 பேர் இருந்தால் 6 பேர் தான் படித்தவர்கள். பெண்களில் படித்தவர்களே கிடையாது. 1900 விதவைகளுடைய கணக்கை எடுக்கிறார்கள். ஒரு வயதிலே விதவைகள் 6000 பேர் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு? ஒரு வயது குழந்தை, அது விதவை. அப்படி விதவைகள் 6000 பேர் இருந்திருக்கிறார்கள். நான் உடுத்துகின்ற வேஷ்டி கூட மான்செஸ்டரில் இருந்து வர வேண்டும். சட்டையிலே குத்துகிற ஊக்கு கூட ஜெர்மனியில் இருந்து வர வேண்டும். எழுதுகிற காகிதங்கள், எழுதுகிற பேனா, போடுகிற கண்ணாடி, சேர்க்கிற பற்பசை அவ்வளவும் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டும். இந்த தேசத்துடைய கஜானா காலி. வெள்ளைக்காரன் கொள்ளையடித்து சென்ற ஒரு மிகப்பெரிய வறண்ட, எந்த வளர்ச்சியும் இல்லாத, முன்னேற்றம் இல்லாத, மூட நம்பிக்கைகள் நிறைந்த, பிற்போக்கு மக்களாக நிறைந்த ஒரு தேசத்தை காந்தியடிகள் நேருவினுடைய கையிலே, அம்பேத்கருடைய கையிலே கொடுக்கிறார். இன்னைக்கு 75 ஆண்டுகள். 1947 குண்டூசி கூட செய்ய முடியாத நாடு இந்த விண்வெளிகளிலே விண்வெளி கோள்களை பறக்க விட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவம் என்று வைத்திருக்கிறோம். இந்த தேசத்திலே நமக்கு சொந்தமாக பெட்ரோலிய பொருட்களை துளையிட்டு எடுக்கக்கூடிய கிணறுகளை உருவாக்கி இருக்கிறோம். இந்த நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் 252 பொதுத்துறை நிறுவனங்களை உண்டாக்கினார். LIC, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பணக்காரர்கள் கையிலே கிடந்த வங்கிகளை கைகளை உடைத்து கதவுகளை திறந்து ஏழை மக்களுக்காக வங்கிகளை தேசியமயமாக்கி விட்டார். ஒரே நாளில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட உடனே நாம் எல்லோரும் பூஜாரி லோன் கொடுத்தோம். அந்த பூஜாரி லோன் இங்க மதுரையில வாங்கினவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்பொழுது இளைஞர் காங்கிரஸ் தலைவர். ஏழைகளுக்காக திறந்து விட்டோம். நேரு 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தார். இன்று வளர்ந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு நம்முடைய தம்பி விஸ்வநாதன் கூட சொன்னார். என் அருமை நண்பர்களே, இன்னைக்கு பாஜக நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், மோடி அரை டிராயர் போடுவதற்கு முன்பே இந்த நாடு பல யுத்தங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கு முன்பே நம்முடைய ஏவுகணைகள் வானத்திலே பறக்க ஆரம்பித்து விட்டன. உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற ஒப்பற்ற தலைவராக நேரு இருந்தார். உலகமே எதிர்பார்த்து காத்து கிடந்தது. மாபெரும் வளர்ந்த நாடுகளுடைய தலைவராக அந்த இந்திரா காந்தி பொறுப்பேற்றார். 108 நாடுகளுடைய தலைவராக இந்த நான் அலைன்ட் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் தேச கூட்டத்திற்கு தலைமை தாங்க அந்த இந்திரா காந்தி அழைத்தார். இந்த தேசத்திலே நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய வழியிலே வந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டி நடந்த டாக்டர் மன்மோகன் சிங் அரசு. நண்பர்களே, எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். அந்த 10 ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு நடந்த நன்மைகளை யாராவது நினைத்து பார்த்ததுண்டா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்று கிராமங்களிலே
இந்த பெண்கள் மண்ணெடுத்து காலையிலே அவர்கள் உடுத்துகின்ற சேலை என்ன, நடக்கின்ற நடை என்ன, அவர்கள் போய் தண்ணி பாட்டில் வைத்துக் கொண்டு சாயங்காலம் போய் 200 ரூபாய் வாங்கிட்டு வர. இந்தியா முழுவதும் நடக்கிறது. மோடி என்ன சொன்னார்? இந்த திட்டத்தை பார்த்தோன்னே மோடி என்ன சொன்னார்? இட் இஸ் எ பப்ளிக் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொன்னார். அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது, கோவிட் சமயத்திலே ஊரெல்லாம் முடங்கி கிடக்கின்ற போது, வாழ வழி இல்லாமல் இருக்கின்ற போது, பல வீடுகளிலே அடுப்பெறிவதற்கே வழி இல்லாமல் இருக்கின்ற போது, அந்த குடும்பங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்த ஒரே திட்டம் என்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். கல்வியை உரிமையாக்கி கொடுத்தோம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் கேட்பதற்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியும், பாராளுமன்றத்தில் கேட்க முடியும், சட்டமன்றத்தில் கேட்க முடியும். ஆனால் மன்மோகன் சிங் அரசு, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் இந்த அரசு யார் வேண்டுமானாலும் 10 ரூபாய் ஒரு பில்லை ஸ்டாம்பை ஒட்டினால் இந்த தேசத்திலே ஜனாதிபதி கூட தன் அலுவலகத்திலே நடக்கிற தகவலை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற சட்டத்தை இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செய்து கொடுத்தது. ரைட் டு ஃபுட், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன். இதையெல்லாம் 10 ஆண்டுகளிலே செய்தோம். 10 ஆண்டுகளிலே 28 கோடி பேரை வறுமை கோட்டின் எல்லைக்கு மேலே தூக்கி கொண்டு வந்து நிறுத்தினோம். நம்முடைய நிதி அமைச்சர் கல்வி கடன் வழங்கினார். எத்தனை லட்சம் பேருக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டது தெரியுமா? என் அருமை நண்பர்களே, அந்த குடியரசு தான் நாம் மக்களுக்கு உறுதியளித்த குடியரசு. 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தேசத்தினுடைய தலைவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அவையிலே கூடி இந்த நாட்டு மக்களுக்கு காந்தியினுடைய வழிகாட்டுதலிலே ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். நாங்கள் இந்த தேசத்தினுடைய தலைவர்கள், மக்கள் எங்களை நம்பி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த தேசத்தை எப்படி நடத்துவோம் என்று சொன்னால், இதை ஒரு ஜனநாயக நாடாக, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சோசலிச நாடாக, ஏழைகளுக்கான நாடாக, மதச்சார்பற்ற நாடாக, இந்த நாட்டை மக்களாட்சியினுடைய தத்துவத்திலே இருக்கின்ற மாண்புக்குரிய நாடாக இந்த நாட்டை நடத்தி தருகிறோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதி தந்ததைத்தான் நாம் நிறைவேற்றி காண்பித்தோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், நான் பெருமைக்காக சொல்கிறேன் நினைக்கக்கூடாது நண்பர்களே, என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே இருக்கின்ற அரசியல் தலைவர்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். பல்வேறு நாடுகளிலே தலைவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ரஷ்யாவில் இருக்கிறார்கள், சீனாவில் இருக்கிறார்கள், இந்தியாவிலேயும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே வழியற்றவர்கள் மீது, வாழ தெரியாதவர்கள் மீது, புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது, ஒதுக்கப்பட்டவர்கள் மீது, அடித்து நொறுக்கப்பட்டவர்கள் மீது, இவர்கள் மீது கரிசனம் கொண்டிருக்கிற ஒரே தலைவன் இந்த ராகுல் காந்தி என்பதை மட்டும்தான் நாம் சொல்லுவோம். அந்த தலைவனுக்குத்தான் ஏழைகளின் மீது கரிசனம் இருக்கிறது. இந்த நாட்டிலே யாராவது மோடியினுடைய ஆட்சியினுடைய அலங்கோலத்தை, அந்த அலங்கோலத்தின் மூலமாக பணக்காரர்கள் மட்டுமே மிகப்பெரிய பணக்காரர்களாக வளர்ந்து கொண்டே வருகின்ற கொடுமையை சுட்டி காட்டுகின்ற தைரியம் இந்த நாட்டிலே எந்த அரசியல் தலைவருக்காவது உண்டா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் சொன்னோம் சோசலிச குடியரசு என்று சொன்னோம். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக நான் சொல்லுகிறேன். இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே ஒரு தனிப்பட்ட நபருக்கு, இந்த மேடையை வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், நம்முடைய மேலாள் நிதியமைச்சரை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடிக்கடி பேசுகிறார் அல்லவா, அத்தானி 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 என்று. அந்த அத்தானிக்கு இந்த மோடி என்கிற இந்த பிரதமர் ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு
இந்த 10 ஆண்டுகளிலே கொடுத்த மொத்த அரசு சலுகை எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் கோடி, 7 lakhs crores. முந்திரா என்கிற திட்டத்திலே மானிய விலையிலே 15,000 ஹெக்டேர் கொடுத்திருக்கிறார். 15,000 ஹெக்டேர் நிலம் அதானி என்கிற நபருக்கு மானிய விலையிலே. அந்த மானிய விலை எவ்வளவு என்று கேட்டால் ஆச்சரியம் சொல்லவே சொல்லார். ஒரு ஏக்கருக்கு 1 ரூபாய். விமான நிலையங்கள் உள்கட்டமைப்புக்கான பிற நில ஒதுக்கீடுகளுக்கு அவருக்கு கொடுத்தது 8,000 கோடி. துறைமுகங்கள் விரிவாக்கம், தனியார் மயமாக்கல், இதற்கு கொடுத்தது முந்திரா, கிருஷ்ணாபட்டினம், கங்காவரம் 50,000 கோடி. சூரிய, காற்று மற்றும் பச்சை ஹைட்ரஜன் திட்டங்கள் சாதகமாக அந்த கொள்கைகளின் மீது அவருக்கு கொடுத்துள்ள சலுகை 50,000 கோடி. நிலக்கரி மற்றும் சுரங்கம், உள்நாட்டு சுரங்க உரிமைகள், இறக்குமதிகள், ஆஸ்திரியாவில் கார் மைக்கேல் போன்ற திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் 70,000 1 லட்சம் கோடி. வழங்கப்பட்ட விமான நிலைய திட்டங்களின் மதிப்பிடப்பட்ட மதிப்பு மற்றும் தொடர்புடைய வருவாய் 20,000 கோடி. பொதுத்துறை நிதியிலே அதானி பங்குகளின் மீது ஸ்டேட் பேங்க் மற்றும் LIC முதலீடுகள் செய்தது 2.5 லட்சம் கோடி. வரி மற்றும் தளர்வுகள், GST தள்ளுபடிகள், SES நன்மைகள், சுங்கவரி விலக்குகள், இது 1.5 லட்சம் கோடி. பாதுகாப்பு மற்றும் விண்வெளி திட்டத்தின் கீழே அவர்களுக்கான சிறப்பு கூட்டான ஒப்பந்தத்தின் மூலம் அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகை 10,000 கோடி. இஸ்ரேல், பங்களாதேஷ், இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிலே உள்ள திட்டங்களுக்கு அவருக்காக மோடி சென்று பெற்றுக் கொடுத்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு 50,000 கோடி. ஒரே மனிதர். நாம் கேட்கிறோம், விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்ய என்று கேட்கிறோம். இந்த மேலூரிலே, உசிலம்பட்டியிலே, மதுரையை சுற்றியுள்ள பகுதியிலே, வைகை அணை பாசனத்திலே, ராமநாதபுரம் கண்மாய் வைத்து பாசனம் செய்கின்ற விவசாயிகள் தாங்களுடைய வாங்கிய கடன் சுமையை மீண்டும் கட்ட முடியாமல் கடன் சுமையால் அழுத்தப்பட்டு தற்கொலைக்கு முந்தி தள்ளுகிற விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்யுங்கள். நாம் கடன் தள்ளுபடி செய்தோம். இந்த நிதியமைச்சர் செய்தார். மன்மோகன் சிங் ஆட்சி கடன் தள்ளுபடி செய்தது. 60,000 கோடி கடன் தள்ளுபடி செய்தோம். மோடி அரசிடம் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள், மாணவர்கள் வாங்கிய கல்வி கடனுக்குள்ள வட்டிகளை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்டால், மோடி அரசு இங்கே நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் கைகளில் இருந்து, வாய்களில் இருந்து ஒரு கரிசனமான வார்த்தை இந்த ஏழைகளை பார்க்க வரவில்லை. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளிக்கு 7 லட்சம் கோடியை அள்ளி கொடுத்திருக்கிற அரசு அது எப்படி குடியரசாக இருக்க முடியும்? குடியரசு என்பது என்ன? குடிமக்களுக்கான அரசு தான் குடியரசு. ஆனால் இன்று நடக்கிற அரசு என்ன அரசு? பணக்காரர்கள் 10 பேருக்காக நடக்கின்ற அரசு இந்த அரசு. இதை கேட்பதற்கான பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இந்த பொருளாதாரத்தினுடைய அழிவும் அதை நோக்கி சீரழிவும் போகின்ற வேகத்தை பார்த்தால் நமக்கே பயமாக இருக்கிறது. நம்ம அனைவருக்கு தெரியாது. ஏனென்றால் ஊடகங்களிலே விவாதங்களே வருவதில்லை. 2 நாட்களாக அமெரிக்க டாலர், அநேகமாக கிராமங்களில் இருக்கின்ற வீடுகளிலே கூட ஒருவர் அல்லது 2 பேர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்க டாலர் ஒரு நாளைக்கு 40 பைசா கூடிக்கொண்டே போகிறது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே 42 ரூபாயாக இருந்தது. 43 ரூபாய் ஆன உடனே குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி சொன்னார், அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு ஏன் கூடுகிறது? இந்த பிரதமர் பேடி, அந்த வார்த்தை தான் சொன்னார் மன்மோகன் சிங்கை பார்த்து. எவ்வளவு பெரிய மனிதர்! அதிர்ந்து பேச மாட்டார். ஆழ்ந்த நிறைகுடம். பாரக் ஒபாமா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் சொன்னார், பொருளாதாரத்தில் எனக்கு சந்தேகம் வந்தால் நான் கேட்டு தெளிவரக்கூடிய ஒரே ஆள் டாக்டர் மன்மோகன் சிங் என்று சொன்னார். அந்த மாபெரும் மனிதரை பார்த்து பேடி என்று சொன்னார் இந்த மோடி. 42 இருந்து 43 ரூபாய் ஆனதுக்கு இன்னைக்கு இவர் வந்த பிறகு 43 இருந்து 80 ரூபாய் ஆகியிருக்கிறது. பத்திரிகைகளிலே செய்தி கிடையாது, ஊடகங்களிலே வாதங்கள் கிடையாது. தினசரி மாலையிலே
ஏதாவது நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் தொலைக்காட்சியை பாருங்க, பசு மூத்திரம் குடிக்கலாமா குடிக்கப்படாதா, இதுதான் விவாதம். நாட்டில் வேலை வாய்ப்புகள் இல்லை, சம்பள உயர்வு என்பதே இல்லை, விலைவாசி உயர்வு ஒவ்வொரு நாளும் விஷம் போல ஏறுகிறது. சந்தைகளிலே பொருட்களை கடைகளிலே வாங்குவதற்கு ஆள் இல்லை. இந்த வருஷம் தீபாவளி விற்பனை மந்தம், பொங்கல் விற்பனை மந்தம். நடுத்தர மக்கள் வயிற்றிலே பட்ஜெட்டிலே அத்தியாவசிய செலவுகளுக்கே பணம் கிடையாது. இதெல்லாம் விவாதம் இல்லை. காலையிலிருந்து சாயங்காலம் வரை நீங்கள் தொலைக்காட்சி எடுத்து பார்த்தால் ஏதாவது ஒரு மத பிரச்சனை. திருப்பரங்குன்றத்திலே இஸ்லாமியர்கள் மாமிசம் சாப்பிட்டார்கள், இதை ஒரு 25 பேர் சேர்ந்துக்கிறான். எல்லா டிவிலையும் பேசுவான், எந்த டிவியை போட்டாலும் இதே பேசுவான். வேலை வாய்ப்பு என்ன ஆனது, வறுமை என்ன ஆனது, விலைவாசி உயர்வு என்ன ஆனது, அமெரிக்க பொருளாதாரத்தால் சீரழிய போகிற இந்திய பொருளாதாரம் என்ன ஆனது. ரஷ்யாவிலே போய் நம்முடைய இளைஞர்கள் ராணுவத்திலே சேர்ந்து அங்க போய் 100 பேர் எங்க இருக்கானே தெரியல, இங்க வேலை கிடைக்கல. நம்ம ஊர்ல வேலை கிடைக்காம ரஷ்யாவுக்கு போய் அங்க ஆர்மியில சேர்ந்து 15 பேர் சுட்டு ஓட்டி இறந்து போறான் உக்ரைன்ல. மோடி அங்கே போய் ஜெய் பாரத் அப்படிங்கிறார். தன்மானம் உள்ள பிரதமர் என்று நாம் பேசுகிறோம். இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து 18,000 பேர் 19,000 இந்தியர்களை விமானத்திலே ஏறி துப்பாக்கி முனையிலே அனுப்புகிறார்கள். இந்த மோடி எனக்கு வேண்டிய நண்பர் ட்ரம்ப் என்று பேசினாரே, அந்த ட்ரம்ப் கேட்க வேண்டியதானே, எப்படி இந்தியர்களை அனுப்பலாம் என்று கேட்க வேண்டாமா? அதை ஊடகங்களில் யாராவது பேசுகிறானா, பேச விடுவானா? இதே அண்ணாமலை என்ன பேசினார் அண்ணாமலை? இந்த டங்ஸ்டன் சுரங்க தொழிலுக்கு இங்க அவர் பேசும்போது எல்லாரும் தானே கேட்டோம். இந்த தொழில் அவசியம் என்று அவர் சொல்லவில்லையா? வேலை வாய்ப்பு பெருகும் என்று சொல்லவில்லையா? பொருளாதாரத்திற்கு அவசியம் என்று சொல்லவில்லையா? இதை எதிர்க்கின்ற திமுக கூட்டணி கட்சிகள் நாட்டுக்கு துரோகம் செய்கிறது என்று சொல்லவில்லையா? இன்னைக்கு என்ன சொல்றார்? இதை நீக்கிய மோடிக்கு நன்றி என்று சொல்லி நன்றிக்கு வாழ்த்துறை. இதை கேட்பதற்கு எந்த வாதமும் கிடையாது. குடியரசு விழாவிலே நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய இடம் தான். என் அருமை நண்பர்களே, காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லாமல் அதிகாரத்திலே இல்லாமல் இருப்பது காங்கிரசுக்கு இழப்பல்ல, இந்த தேசத்துடைய ஏழைகளுக்கு இழப்பு என்பதை உணர வேண்டும். காங்கிரஸ் இயற்கையாகவே ஏழைகளின் கட்சி, காங்கிரஸ் இயற்கையாகவே விளிம்பு நிலை மக்களின் கட்சி, காங்கிரஸ் சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட அடித்தட்டு மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கட்சி. அதைத்தான் நாம் கேட்கிறோம். எங்களை அதிகாரத்தில் யார் இருக்கிறார்? நம்ம தலைவர் கேட்கிறார். இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவன் தான் கேட்கிறான். எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி எத்தனை பேர்? அந்த நீதிபதிகளிலே எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டவன், எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவன், எத்தனை பேர் பட்டியலினத்தவன், எத்தனை பேர் சிறுபான்மை சார்ந்தவன், ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர், செயலாளர்கள் எத்தனை பேர், சமூகத்திலே பொதுத்துறை நிறுவனங்களிலே தலைவர்களாக இருக்கின்ற நீங்கள், ஐஐடி மாணவர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், இவர்களில் நாங்கள் எத்தனை பேர் சொல்லு? நாங்கள் தான் 90 விழுக்காடு. இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்கள் தான் 90 விழுக்காடு. ஆனால் இந்த 90 விழுக்காடு மக்களுக்கு அதிகாரத்திலே 5 விழுக்காடு கூட இல்லை. ஒரே ஒரு ஆதிக்க சமூகம் மட்டும்தான் இந்த பதவிகளை முழுவதும் கையிலே வைத்திருக்கிறது. உயர் நீதிமன்றமா அவர்கள் தான் இருக்கிறார்கள், உச்ச நீதிமன்றமா அவர்கள் தான் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளா அவர்கள் தான் இருக்கிறார்கள், பத்திரிகையில் எழுதுகின்ற பெரிய பிரபலங்களா அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் எளிய மக்களுடைய குரல் அம்பலத்திற்கு வருவதற்கான அந்த அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே. இதை கேட்கக்கூடிய ஒரே தலைவன் நம் தலைவன் ராகுல் காந்தி மட்டும்தான். அதான் நண்பர்களே, குடியரசு தினத்தை அன்னைக்கு நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். காங்கிரஸை தூக்கி பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு. காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கம் என்று பட்டு போய் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா என்கிற தேசமே இருக்காது. இந்தியாவை கட்டி போடுகிற சங்கிலி,
ஏழைகளை தூக்கி நிறுத்துகிற அரசியல் இயக்கம், நமக்காக மட்டுமே சிந்திக்கின்ற செயல்படுகின்ற தலைவர்கள் நிறைந்த இயக்கம், பணக்காரர்களுடைய பணப்பு பசப்புகளில் இருந்தும் ஆதிக்க சக்திகளிடமிருந்து எதிர்ப்புகளிடமிருந்தும் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அரசியல் சாசன சட்டம் தந்த அந்த சட்டம் தான் இன்று நம்மை பாதுகாக்கிறது. நம் கையிலே வாக்குரிமை கொடுத்தார் அல்லவா நேரு, மகாத்மா காந்தி, அம்பேத்கர். 18 வயது வந்தாலே ஓட்டு, அந்த ஓட்டு இருக்க போய் தான் இன்னும் நாம் உயிர் வாழ்கிறோம். இன்றைக்கு நம் சுற்றி இருக்கிற நாடுகளிலே இருப்பதை போல நம் கையிலே அந்த வாக்குச்சீட்டு இல்லை என்று சொன்னால் நம்ம ஏறெடுத்து கூட பார்ப்பதற்கு ஆள் இருக்காது. இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி அந்த வாக்குச்சீட்டின் அதிகாரத்தை கூட நம்மிடமிருந்து பிடுங்க நினைக்கிறார்கள். கவனமாக இருங்கள். குடியரசை காப்போம், காங்கிரஸை காப்போம், நம் தலைவர்களை காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.